எப்படி இருக்கீங்க? அவர் இருக்கிற பிரகாரமாகவே இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் நம்ம. ஏன்னா நம்ம வசனம் என்ன சொல்லுது? நானல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறாருன்னா, அப்போ ஒவ்வொரு நாளும் நம்மள இது பண்ணிக்கணும். கிறிஸ்துவின் வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கை, அவர் வாழ்ந்த வாழ்க்கையில் அவர் நமக்கு தந்த வாழ்க்கை, அந்த உயிர்த்தெழுந்த அந்த வாழ்க்கைய நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்ப அந்த வாழ்க்கைக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னா, அவர் இசைக்கும் போது அது நல்லாவே தெரியுது. அவருடைய இசைவில், அவருடைய நடையில நம்ம நடக்கும்போது எல்லா சூழ்நிலைகள்லையும் அவர் நம்மளை எப்படி இயக்கி இருக்கிறாரு அப்படின்றத நம்மளால என்ன பண்ண முடியும்? புரிந்து கொள்ள முடியும். ஸோ இந்த நாளில் சரி, நம்ம போகிற எல்லா இடத்துலையும் நமக்கு ஒன்றை கற்று கொடுப்பார். அதிலிருந்து உங்களுக்கு நான் எடுத்து இந்த நாளில் பேசணும்னு விரும்புகிறேன். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்களும் எங்களோடே ஐக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம ஐக்கியம் பிதாவோடும் இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிற அந்த ஐக்கியம். இந்த அந்யோன்ய ஐக்கியத்தை நமக்கு தருகிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். ஸோ அவர் இங்கே விட்டுறக்கூடாது இல்லையா? அவர் ஐக்கியம் போது இவருக்கு இந்த வெளிப்பாடை தந்தவர் யாரு? யோவானுக்கு இந்த அறிவை தந்தவர் யாரு? ஆவியானவர் தான். ஸோ இன்னைக்கு நமக்கு வேண்டியது பிதாவோடும் ஆவியானவரோடும் கிறிஸ்துவோடும் உள்ள ஒரு பிணைக்கப்பட்ட வாழ்வு, அந்த அந்யோன்ய ஐக்கியம். அந்த அந்யோன்ய ஐக்கியத்துக்குள்ள இருந்துட்டோம்னா நம்ம வெளியில போகும்போது அது வேற ஐக்கியம், நம்ம வேற ஐக்கியம்ன்றது என்ன பண்ண முடியும்? நம்மளால நன்றாகவே புரிந்து கொள்ள முடியும். இந்த நாள் கண்களை மூடி, அப்பா உமக்கு நன்றி செலுத்துறோம். அப்பா நன்றி செலுத்துறோம் தகப்பனே. பிதாவோடும் ஆவியானவரோடும் கிறிஸ்துவோடும் கூட இருக்கிற அந்த அந்யோன்ய வாழ்க்கையில் அப்பா தகப்பனே நாங்கள் எங்களை புரிந்து கொள்ள வசனம் இவ்வாறாக சொல்கிறது தகப்பனே. நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படிக்கு நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறதற்காக நாங்கள் இதை சொல்லுகிறோம் என்று சொல்லி, கர்த்தாவே அப்பா ஆவியானவரோடும் பிதாவோடும் கிறிஸ்துவோடும் இருக்கிற அந்த அந்யோன்ய ஐக்கிய வாழ்வை இந்த நேரத்துல நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. நாங்கள் மனதார அப்பா தகப்பனே உம்மை அறிகிற அறிவில் நாங்கள் வளர எங்கள் மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும் அப்பா தகப்பனே. மோடு எப்படியாய் உறவு கொள்ள கர்த்தாவே உங்க கூட இருக்கிற அந்த அந்யோன்ய ஐக்கிய வாழ்வின் மேன்மையை நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தாவே எங்களை இந்த நேரத்தில் நீர் வழி நடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சொல்லுங்களேன், ஐக்கியம். ஐக்கியமாய் இருப்பது ரொம்ப நல்லது. என்னதா? அவரோடு கூட ஐக்கியம் ரொம்ப நல்லது. அவர் இல்லாத ஐக்கியமே இல்லை. சரி, இவங்க எதை வச்சு இப்படி சொல்றாங்க? 1 யோவான் 1:1. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். எப்படி சொல்றாங்க பாருங்க. நாங்க ஆதி முதல் இருந்தவர். அவர் எப்படியா? அவரு ஆதி முதல் இருந்தவர். நாங்கள் அவரை பற்றி கேட்டோம், நாங்கள் அவரை பற்றி கேள்விப்பட்டோம். நாங்கள் கேள்விப்பட்டது மாத்திரமல்ல, எங்கள் கண்களினாலே அதை நாங்கள் கண்டோம். கண்களினால் காண்பது வேறு. அப்புறம் என்ன சொல்றாங்க? நாங்கள் நோக்கி பார்த்தோம், நாங்கள் அவரை உற்று நோக்கி பார்த்தோம், எங்கள் கைகளினால் அவரை தொட்டு உணர்ந்தோம். இஸ் ரியல். அவர் பொய்யானவர் அல்ல. அவர் நாங்க தொட்டோம், நாங்க ரசித்தோம், நாங்க ருசித்தோம் அவரை. அந்த தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். So he is the living word. அவர் தான் யாரா? ஜீவ
வார்த்தை, இஸ் a லிவிங் வேர்ட். அவரை குறித்தே நாங்க என்ன பண்றோம், உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். நாங்கள் சும்மா அறிவிக்கல, நாங்கள் எதையோ கேட்டதை அறிவிக்கல, நாங்கள் அவரோடு கூட அந்த அந்யோன்ய ஐக்கியத்துல இருந்தோம். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாங்கள் அவரோடு வாழ்ந்தது மூலமாக நாங்கள் அவரை பெற்றுக்கொண்டோம். நான் அவர் யாருன்றதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அப்படி அறிந்தவரோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம். அதே ஐக்கியத்துல அதே பிணைப்புக்குள்ளதான் நாங்கள் உங்களை வரவேற்கிறோம்னு சொல்லி யோவானாகிய அப்போஸ்தலர் இதை நமக்கு சொல்றார். இது அவரு எவ்வளவு தூரம் ருசிச்சு அவரை சொல்லியிருப்பாருன்றதை நீங்க வாசிக்கும் போதுதான் தெரியும். ஆதி முதல் இருந்தது. யார் இந்த ஆதி முதல் இருந்தவர்? ஆதியிலே பிதாவோடு கூட இருந்தவர் குமாரன். சோ ஆதியிலே இருந்ததும் பிதாதான். இவங்க யார பார்த்தாங்க? அப்ப இங்க ஆதியிலே இருந்ததும் யார சொல்றாங்க? குமாரனை தான் சொல்றாங்க. சோ ஆதி முதல் இருந்ததும் யார் அந்த ஆதியிலே இருந்தவர்? குமாரனாகிய கிறிஸ்து. இவர் எப்படியா இருந்தார்? ஆதியாகமம் 1:1, யோவான் 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. So he is a word. ஆதியிலே எப்படி இருந்தார்? வார்த்தையாக இருந்தார். வார்த்தையாக இருந்தவர் வெளிச்சமாக விதைக்கப்பட்டார், வெளிப்பட்டார். அவர் மூலமாக தான் சகலமும் அவருக்கென்றும் அவராலே அவருக்குள்ளும் தான் உருவாக்கப்பட்டது, சிருஷ்டிக்கப்பட்டதாய் இருக்கிறது. சோ இப்படிப்பட்டவர். அப்ப இவர் மூலமா தான் சிருஷ்டிக்கப்பட்டுச்சா இந்த பூமி அப்படின்னு சொன்னா எஸ். சங்கீதம் 33:6, கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. எப்படிங்களா? கர்த்தருடைய வார்த்தையினால். சோ தேவனுடைய வார்த்தை யாரு? கிறிஸ்து. சோ தேவனுடைய கர்த்தருடைய கிறிஸ்துவினால். இப்ப எப்படி வாசிக்கிறீங்க? கர்த்தருடைய கிறிஸ்துவினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. நீங்க இதை தொடர்ந்து வாசிட்டு வரும்போது சங்கீதம் 33:9 இப்படியாக சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அப்ப இன்னைக்கு சொல்ல ஆயிருக்கா? கட்டளையிட நின்றுட்டு இருக்கா? நமக்கு பாக்குறதுக்கு சன் வேற எங்கேயும் போக வேணாம். சன்னு 3 ஸ்டார், இந்த 3 அதுக்கான கத்துக்குவோம். அந்த சன்னு 3 ஸ்டாரு எங்கேயோ நிக்கிற மாதிரி நிக்குது. என்னைக்காச்சும் நம்ம தலை மேல விழுந்திருக்கா? அப்போ சர்வ சேனை அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். சோ அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராய்ச்சிட்டு இருக்கோம். சொல்ல போனா பூமி சுத்திட்டு இருக்குன்றாங்க, நம்மளும் சேர்ந்து சுத்திட்டு இருக்கிறோமா? எங்கேயாச்சும் நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். சோ நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. இன்னைக்கு நாம யாரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம், அவர் எப்படிப்பட்டவர்ன்றதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எதை குறிச்சு என்ன பண்ண மாட்டோம், கலங்கவே மாட்டோம், தவிக்கவே மாட்டோம். அப்படிப்பட்டவர் இன்னைக்கு வேற எங்கேயும் இல்ல, எனக்குள் இருக்கிறார். அதுவே நான் அறிந்து கொள்ள வேண்டிய ரகசியமா இருக்குது. நம்ம அப்பப்போ சோர்ந்து போகும்போது எனக்கு யாரும் இல்லையன்றா, அவர் தான் நமக்குள்ள வாசம் செய்கிறார்ன்றத தட்டி தட்டி எழுப்பிட்டீங்கன்னா நீங்களாவே ஆறா மாறிடுவீங்க. அவராகவே மாறிதான் இருக்கிறோம். ஆனா என்ன ஆகல, இன்னும் சரீரம் உணரவே மாட்டேன்னுது. அதுதான் பிரச்சனையே இன்னைக்கு. சோ அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். சோ வார்த்தையாக வந்தவர் சகலத்தையும் இயேசு கிறிஸ்துவாக்குள்ளாக தான் சிருஷ்டிக்கப்பட்டது. சங்கீதம் 102:25, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையா இருக்கிறது. சோ வார்த்தையாக வந்திய கிறிஸ்து ஆதியில என்ன பண்ணாரா? பூமியை அஸ்திபாரப்படுத்தினார். வானங்கள் அவருடைய கரத்தின் கிரியை. வானங்கள் அவருடைய கரத்தின் கிரியைன்னு இருந்தது, அவருடைய டிராயிங், அவர் பண்ணின ஹார்ட் தான் இந்த வானம். இப்ப வானமே அவரோட ஆர்ட்னா நீங்க யாரு? அவரோட ஆர்ட் தான். ஆனா எப்படிப்பட்ட ஆர்ட்? நீங்க சன்ன்றது அவர்கிட்ட இருந்த ஒரு பவரோட வெளிப்பாடு, மூணுன்றது அவரோட பவரோட ஒரு வெளிப்பாடு, ஸ்டார்ன்றது அவர்கிட்ட இருந்த ஒரு கேரக்டரோட வெளிப்பாடு.
இப்படிதான் எல்லாமே அவருக்குள்ளதான், அவருக்கென்றும் அவருக்குள்ள இருந்துதான் சிருஷ்டிக்கப்பட்டுச்சு. எல்லாம் தனித்தனி தனித்தன்மை வாய்ந்ததா அவரை படுத்துகிறது. ஆனா நம்ம மாத்திரம்தான் அவருடைய சாயலுடைய முழு வடிவமாய், அவருடைய ரூபத்தினுடைய முழு அஸ்திவாரத்திலிருந்து தோண்டப்பட்ட, அப்படியே எடுத்து அவருடைய ஜெராக்ஸ் காப்பி. நீங்க மத்ததெல்லாம் என்னது? பீஸ். அது குட்டி குட்டி பார்ட்ஸ். அவர்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரோட, ஒவ்வொரு வல்லமையோட, சக்தியோட வெளிப்பாடு தான் மற்றவைகள். ஆனா நீங்க எல்லாம் இணைந்து உருவாக்கப்பட்டவர்கள். நாம் அவருடைய மொத்த தத்ரூபமானவர்களாக இருக்கப்பட்டிருக்கோம். ஸோ வி ஆர் த ஹார்ட் தான். அவர் கையினால் வரையப்பட்ட ஒரு ஆத்தென்டிக் டிசைன், ஆதியிலே உருவாக்கப்பட்ட ஒரு ப்ளூ பிரிண்ட் தான். ஆனா எப்படிப்பட்ட ப்ளூ பிரிண்ட்னா, அப்படியே அவரை எடுத்து சக்குன்னு மண்ணுல, சொல்ல போனா அவர் மண்ணை எடுத்து வரைந்தாரா, இல்ல அப்படியே மண்ணுக்குள்ள அவர், இந்த குழந்தைங்க பார்த்துருக்கீங்களா, ஏதாச்சும் வரைய தெரியல, இல்ல ஒன்று ஏதோ ஒன்று பண்ணணும்னா அந்த பொம்மையை எடுத்து என்ன பண்ணிடுவாங்க, மண்ணை குழச்சி அதுக்குள்ள வச்சு சிங்கன்னு பிடிச்சிட்டா எடுத்துட்டா அதே மாதிரியே இருக்கும். ஸோ அது போலதான் அவர் மண்ணை கையில் எடுத்து பிசைந்தாரா, இல்ல மண்ணுக்குள்ள அவரையே ஜெராக்ஸ் மாதிரி நம்மளை எடுத்தாரா, அது அவருடைய இதா இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜெராக்ஸ் காப்பியாக, அவருடைய ஆத்தென்டிக் டிசைனாக நம்ம இந்த நாள்ல உருவாக்கப்பட்டிருக்கோம். ஆமென். யோவான் 1:2-3. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. சோ இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தான், ஆதியிலே இருந்த இயேசு கிறிஸ்துவை தான் அவர்கள் கேட்டு அறிந்து இருந்தார்கள். எபிரேயர் 1:2. இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார், இவரை சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார், இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இன்னைக்கு அவரு சர்வத்துக்கும் சுதந்திரவாளினா, அவருக்குள் உண்டாக்கப்பட்ட, அவருக்குள்ளிருந்து சிருஷ்டிக்கப்பட்ட, அவரை போலவே ஜனிப்பிக்கப்பட்ட நீங்கள் யார்? நீங்கள் யார்? நாமும் இந்த சர்வத்திற்கு சுதந்திரவாளி. ஆதாம் எப்படிதான் வந்தான்? சுதந்திரவாளியாக தான் வந்தான். சுதந்திரவாளி தான் அந்த சுதந்திரத்தை இழந்து போனான். ஆனா அந்த சுதந்திரத்தை மீட்டு கொடுத்தவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அங்க இழந்து போனான், ஆதாம் இழந்து போனான். அதை மீட்டுக்கொள்ள யாராலும் கூடாதிருந்தது. ஆனா இன்னைக்கு இவர் அந்த சுதந்திரத்தை மீட்டு கொடுத்தார். இனி இந்த சுதந்திரத்தை யாராலும் நம் கையிலிருந்து பறிக்க முடியாதபடிக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்தார். அன்னைக்கு ஆதாம்கிட்ட இருந்து என்ன பண்ணிட்டான்? பறித்து கொண்டு போனான். ஆனா இன்னைக்கு கிறிஸ்து நமக்கு கொடுத்த அந்த சுதந்திரத்தை யாராலும், எந்த ஒரு மந்திர தந்திரத்தினாலும், எதனாலையும் உங்களுக்கு நம்ம இடத்திலிருந்து அந்த சுதந்திரத்தை பிரித்து விடவே முடியாது. சோ சர்வத்திற்கும் சுதந்திரவாளி அவரானால் இன்னைக்கு நீங்களும் நானும் யாருதான்? சர்வத்திற்கும் சுதந்திரவாளிகள். சோ இன்னைக்கு எப்படி என்னமோ சொல்றாங்களே, அது என்னுடைய பிறப்புரிமை, அது பிறப்புரிமை, என்னென்னமோ என்னது இந்த உலகம் ஒண்ணு கோஷம் போட்டுட்டு இருக்கு. ஆனா நீங்க ஒன்னே ஒண்ணு சொல்லணும், இந்த சர்வத்திற்கும் சுதந்திரவாளி நான், இது என்னுடைய பிறப்புரிமை. இதை யாருகிட்ட இருந்து யாராலும் என்கிட்ட இருந்து அதை என்ன பண்ண முடியாது? பிரித்து விடவே முடியாது. நான் சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாய் இருக்கிறேன். ஆமென். இது எங்க வரையும் வெளிப்பாடா வந்துச்சுன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 4:11. கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர், உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாய் இருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். சோ இதை யாரும் வாங்குவதற்கு பாத்திரம் இல்லைங்க. இது யாரு நமக்காக அனுப்புவார்? யார் இது பண்ணுவாங்கன்னு சொல்லும்போது தான் சொல்றாரு, கர்த்தாவே நீரே மகிமையும் சகலத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறீர்னு. சோ அவர் பெற்றுக்கொண்ட கனத்தையும் மகிமையையும் இன்னைக்கு யார்கிட்ட கொடுத்துட்டாரு? அவர் என்ன சொல்றாரு? மகிமை ஒருவனுக்கும் கொடைன்றாங்க. யோவான் 16:17 படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஆனா கடைசியில் அவர் சொல்றாரு, என்னுடைய மகிமையை இவர்களுக்கு கொடுத்தேன்றாரு. சோ சர்வத்திற்கும் மகிமையும் கனமுமா இன்னைக்கு அவர் இருப்பாருன்னா, நீங்களும் யாரு நானும் யாருதான்? அந்த கனத்தையும் மகிமையும் சர்வத்திற்கும் என்னது
சுதந்திரவாளிகளாய் இந்த நாட்கள்ல இருக்கும். ஸோ சகலமும் அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டுச்சு. ஆதியிலே இருந்தவர் சர்வத்தையும் சிருஷ்டித்தார். ஸோ ஆதியிலே நீங்களும் யார் கூட தான் இருந்தீங்க? நாமும் அவரோடு கூட தான் இருந்தோம். ஸோ சிருஷ்டிக்கிற வல்லமை இன்னைக்கு யாருக்குள்ளேயும் இருக்கு? எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இருக்கிறது. எபிரேயர் 11:3. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்து இருக்கிறோம். இன்னைக்கு தோன்றப்பட்டவைகள் எது? மனுஷன் என்ன சொல்றான்? குரங்குல இருந்து தான் வந்தான்றான். என்னது, ஒரு இதுல இருந்து பரிமாணத்திலிருந்து தான் மனுஷன் வந்தான். சரி, அப்ப மனிதனுக்கு அடுத்த பரிமாணம் ஏன் வரல? அந்த கேள்வி யாருக்கும் வரலையே. குப்பையா இருந்தான், அழுக்கா இருந்தான், எல்லா பாக்டீரியாவும் சேர்ந்து தான் ஒவ்வொரு ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் அவர் என்னவா மாறுறான்? ஒரு மிருகமா மாறுறான். அப்புறம் ஒரு குரங்கா வரான். குரங்கு இப்படி நின்றுச்சா, நடந்துச்சா, இது பண்ணுச்சா, அப்படி வந்துச்சுன்னா அப்புறம் அடுத்த பரிமாணம் என்ன? மனிதனுக்கு அடுத்த பரிமாணம் ஒன்று இருக்கணும் இல்லையா? ஸோ உலகம் ஒன்று சொல்லுது, தோன்றப்பட்டுச்சு. அந்த தோன்றதிலிருந்து உருவானது தான் மற்ற பொருட்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வார்த்தையை விசுவசிக்கிற நாம் என்ன சொல்றோம்? தோன்றப்படுகிறனால எதுவும் உருவாக்கப்படவில்லை. காணப்படுபவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை, அவராலே உண்டாக்கப்பட்டுச்சு. கிறிஸ்துவினாலே உண்டாக்கப்பட்டுச்சு. வார்த்தையினாலே சிருஷ்டிக்கப்பட்டுச்சு. வார்த்தையானவருக்குள், அவருக்குள் சகலமும் அவருக்காகவும் அவருக்குள்ளும் உண்டாக்கப்பட்டதே ஒழிய தோன்றப்பட்டவைகளாலே உண்டாக்கப்படவில்லை என்பதை நாம் முழு ஆணித்தரமா என்ன பண்றோம்? விசுவசிக்கிறோம். அதுதான் அவர் ஆதியிலே இருந்தவர்ன்றாங்க. ஏன்னா உலகம் வேற மாதிரி சொல்லிட்டு இருக்கு, இப்படி உருவாச்சு அப்படி உருவாச்சுன்னு. இவர் சொல்றாரு, நான் அவரோடு கூட இருந்தேன், எங்களுக்கு அவரை நன்றாக தெரியும், உலகம் அவரால் மாத்திரமே உருவாக்கப்பட்டுச்சு. ஏன்னா அவர் வார்த்தை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவனாலே தான் சகலமும் உண்டாக்கப்பட்டுச்சு என்பதை அறிந்திருக்கிறோம்னு சொல்றாங்க. சோ அடுத்தது அவர் சொல்றாரு, நாங்கள் கேட்டதும். எதை கேட்டார்கள் சீஷர்கள்? இவர் என்ன சொல்றாரு? அவர் நான் மட்டும் கேட்கல, இவர் என்ன சொல்றாரு? நாங்கள் கேட்டதுன்றாது. ஆல் டிசைபிள்ஸ், நாங்க 12 பேர் அவர் கூட இருந்தோம், 120 பேர் அவர் கூட இருந்தோம். சொல்லப்போனா ஸ்டார்டிங்ல எத்தனையோ பேர் இருந்தாங்க, அதுல 70 பேர் ஜீசஸ் என்ன பண்றாரு? சூஸ் பண்றாரு. அந்த 70 பேர்த்துலதான் 12 பேரை சூஸ் பண்றாரு. அந்த 12 பேர்த்துலதான் 3 பேரை சூஸ் பண்றாரு. கடைசியில சிலுவை கிட்ட நிக்கிறது யார் மாத்திரம்தான்? யோவான் மாத்திரம்தான். யோவான்ட்ட தான் பெரிய பொறுப்பு கொடுத்துட்டு போறாரு. என்ன பண்றாரு? ஸ்திரியே, இதோ உன் மகன். இவங்களை பார்த்து என்ன பண்றாரு? இதோ உன் தாய்ன்னு சொல்லி தன்னுடைய பெரிய பொறுப்பையே கொடுத்துட்டு போறதுக்காக ஒரு அப்போஸ்தலர் இருந்திருப்பாரானால் யாரு? சொல்லப்போனா நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலோட ஒரு அங்கம் யாரு? யோவான். கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துடைய நிறைவேறுதலாய் வந்தார் இல்லையா? அந்த நிறைவேறுதலுக்கு உற்ற துணையாக இருந்தவர் யாருன்னா இந்த யோவான் மாத்திரம்தான். ஏன்னா அவர் என்ன பண்ணணும்? ஒரு மூத்த மகன் தன்னுடைய குடும்பத்தை பார்க்கணும். அதாவது தாய் தகப்பனுக்கு அவர் தான் பொறுப்பு. ஆனா இப்போ இந்த முழு அகிலத்திற்கும் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறாரு. அப்படி ஜீவனை கொடுக்கும் பொழுது கூட தன் தாய் என்ன பண்ணல? விட்டுட்டு போல. மற்ற சகோதரர், தன் கூட பிறந்த அந்த சகோதரர்கிட்ட இது பண்ணல. ஆனா இவர் எங்க விட்டுட்டு போறாரு? தன்னோடு வாழ்ந்த, தன் இருதயத்தை நன்றாய் அறிந்திருந்த, புரிந்திருந்த அவர்கிட்ட சொல்றாரு, இதோ உன் தாய். சோ ஒரு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருந்தவர் கிறிஸ்துவானால், அந்த நியாய பிரமாணத்திற்கு நிறைவேறுதலுக்கு உற்ற துணையாய் இருந்தவர் யோவான். யோவான் த அப்போஸ்தல். அப்போ அப்படி ஒரு யோவான் தான் இவர் சொல்றாரு, நாங்கள் ஆதியிலே இருந்ததும், நாங்கள் கேட்டதும், நாங்கள் கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும். இங்க அவர் தன்னை தனிமைப்படுத்தி சொல்லிக் கொள்ளவில்லை. இவர்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தனால நான் பெரிய ஆள்னு சொல்லல. இவர் என்ன சொல்றாரு? நாங்கள் கேட்டதும்.
இங்க ஐக்கியம் எங்கேயே ஆரம்பிக்குதுன்னு உங்களுக்கு புரியுதா? அவர் தன்னை எங்கேயுமே பிரித்து பார்க்கல. ஸோ இன்னைக்கு நீங்க எப்படி பாடினீங்கன்னு தெரியாது. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் போது நான் என்ன பண்றேன், உங்களோடு இணைந்து தான் நான் அந்த பாட்டை பாடினேன். இது குடும்பம்னு எதே நாங்க 3 பேர் கிடையாது, நீங்கள் எல்லாரும் தான். ஸோ அப்போ அவர் இங்க சொல்றாரு, நாங்கள் கேட்டதும். ஸோ இங்க அப்படி சொல்லிட்டு தான் அவர் தனிப்பட்ட முறையில தன்னை அங்கீகரித்து கொள்ளாமல் முற்றிலுமாய் அவங்க அங்க சொல்றாரு. ஸோ அடுத்தது என்ன சொல்றாரு, நாங்கள் கேட்டதும் நாங்கள் பார்த்ததும் நாங்கள் தொட்டதுமாய் இருக்கிற. அடுத்தது என்ன சொல்றாங்க, நாங்கள் தொட்டதுமாய் இருக்கிற. இங்க எந்த தொடுதலை பத்தி சொல்றாரு? இங்க இவர் எந்த டச்சிங்கை பத்தி சொல்றாரு? இவரு போறாரு, கூடயே தான் இருக்காங்க, எல்லாம் தொட்டு தான் பார்த்தாங்க. ஆனா இவர் இங்கே குறிப்பிடுவது எந்த தொடுதல்னா, அவர் உயிர் தெழுகிறார். உயிர் தெழுந்து வராரு. உயிர் தெழுந்து வந்தோன்னு அவர் என்ன சொல்றாரு, இதோ என்னுடைய கரத்திற்குள்ள, என்னுடைய விழா எலும்புக்குள்ள தொட்டுப்பாரு. ஆவிக்கு இப்படி இருக்குமா? நீங்கயாச்சும் கேள்விப்பட்டிருக்கியா? நான் மாம்சத்தோடு தான் வந்திருக்கேன், நான் ஆவியா வரல. சைன்னு ஏதோ ஒரு வெள்ளை உருவமா இதாகி வரல. நான் யாரா இருக்கேன், நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடு தான் திருப்பியும் வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொன்னோன்னே இன்னைக்கு எல்லாருமே எப்படிதான் நினைக்கிறாங்க, பரிசுத்த ஆவியானவர்னு இஸ் ஸ்பிரிட்ல இதுதான் இருக்கிறாருன்னு நினைக்கிறாரு. இல்ல, அவரும் உருவம் உள்ளவர் தான், அவருக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி இது பண்ணனால நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம், ஹோலி ஸ்பிரிட்ன்றது இல்ல, அவரும் பர்சன் தான், இஸ் அ பர்சன். ஸோ எப்படி கிறிஸ்து உயிரோடு வரும்போது சரீரமும் இதுவாக தான் வந்திருக்கிறாரோ, ஆவியானவருக்கும் என்ன இருக்கு, அப்படிதான் இருக்கிறார். அவர் அப்படிப்பட்டவர் தான் நம்மோடு என்ன பண்ணியிருக்கிறாரு, இணைந்து இருக்கிறார். ஸோ இங்கே லூக்கா 24:39. ஸோ நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கும் இராதே என்று சொன்னார். ஸோ இன்னைக்கு அவருக்கு என்ன இருக்கு, உங்க கூட அவரு நீங்களாகவே இருக்கும்போது அவருக்கு என்ன இருக்கு, மாம்சமும் இருக்கு, ரத்தமும் இருக்குது, எலும்பும் இருக்கு. ஸோ அவர் உயிர்த்தெழுந்த ஒரு ஆவியாக வரவில்லை, அவர் முழு சரீரமாகத்தான் வந்தாரு. ஆவியோடும் ரத்தத்தோடும் மாம்சத்தோடும் எலும்புகளை உடையவராக தான் வந்தாரு. ஸோ உயிர்த்தெழுந்த வல்லமைன்றது ஏதோ ஆவியாக உயிர்ப்பிக்கப்பட்டதல்ல. உயிர்த்தெழுந்த வல்லமை என்பது ஆன்மாவோடும் ஆத்மாவோடும் சரீரத்தோடும் உயிர்ப்பிக்கப்படுகிற வல்லமையா இருக்கிறது. ஸோ பிதாவினுடைய உயிர்ப்பிக்கிற ஆவி அப்படின் போது அவர் ஏதோ ஆவியை மாத்திரம் உயிர்ப்பிக்கிறவர் அல்ல, அவர் நம் சரீரத்தையும் நம்ம ஆவியையும் ஆத்மாவையும் இணைந்து உயிர்ப்பிக்கிறவர். ஸோ அவர் ரத்தத்துக்கும் மாம்சத்துக்கும் ரொம்ப கனம் கொடுக்கிறவரா இருக்கிறார், அதுதான் உண்மை. அவர் நம்மளுடைய ஆவியை மட்டும் நேசிக்கிறவர் அல்ல, அவர் நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ரொம்பவே நேசிக்கிறவர். சரீரத்தை நேசிச்சு இல்லைன்னா அவர் நம்மை போலவே சிருஷ்டித்தாருன்னா ஏன் ஒரு ஆவியா இது பண்ணி விட்டுருக்கலாம்ல? ஏன் நமக்கு ஒரு உருவம் கொடுத்து அதை அழகு பார்க்கிறார்? அவர் நம் நினைவா இருக்கிறார், அவர் நம்ம இருதயத்துல வச்சு சுமக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அழகுபடுத்தி பார்க்கிறவரா இருக்கிறார். சரீரம் நமக்கு கொடுத்த என்னது, அவர் நமக்கு கொடுத்த இந்த சரீரம் என்னது, அவர் நமக்கு கொடுத்த ஒரு மேக்கப், அது என்றென்றும் அழியாத மேக்கப். அவர் நம்மளை அவ்வளோ அழகு பார்த்தாரு, மண்ணை பிசைந்து வச்சு உருவாக்குனார் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ நம்ம மூக்கு இப்படி இருக்கணும், நம்ம கண் இப்படி இருக்கணும், நம்மளுடைய காது இப்படி இருக்கணும்னு நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது என்னது, இட் இஸ் அ பியூட்டிஃபுல். அவர் அவங்கள பார்த்து பார்த்து ரசிச்சு ரசிச்சு ருசிச்சு ருசிச்சு உருவாக்கி இருக்கிறாராம். நம்ம சொல்றோம் நான் பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து பரவசம் அடைகிறோம் நம்ம சொல்றோம் இல்லையா? அதே போலதான் அவரும் உங்களை ஒவ்வொரு நாளும் உற்று பார்த்து பார்த்து ரசிச்சு ரசிச்சு ருசித்து ருசித்து அவர் என்ன பண்ணிக்கொண்டே இருக்கிறாராம், பரவசம் அடைந்து கொண்டே இருக்கிறார். நீங்க இதை போய் நீங்க யோவான் 20:27 போய் சொல்லும் பொழுதும் தோமாட்ட சொல்லுவார், என்னோட கைகளை பாரு, என்னுடைய கால்கள்ல இருக்கிற ஆணிகளை பாரு, என் விழாவில் கைவிட்டு பாரு, அவிவிசுவாசமா இருக்காத, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஸோ நாங்கள் தொட்டு பார்த்தோம், உயிர்த்தெழுந்த இயேசுவை நாங்கள் தொட்டு பார்த்தோம். ஸோ நான் மட்டும் தொட்டு பார்க்கல, எங்கள் 12 பேரும் நாங்கள் என்ன பண்ணோம்,
தொட்டு பார்த்தோம் அப்படின்றத அவர் அங்க சொல்ல வர்றார். நாங்கள் யாரை தொட்டு பார்த்தோம்? இயேசுவை. இவர் என்னன்னு சொல்றாரு இங்க? ஜீவ வார்த்தையை, ஜீவ வார்த்தை குறித்து. அவர் எப்படிப்பட்டவர்? ஆதியிலே, ஆதி முதல் இருந்தவரும், நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினால் கண்டதும், நாங்கள் உற்று நோக்கி பார்த்ததும், நாங்கள் தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்தே. சோ நாங்க சொல்றது சாதாரண வார்த்தை பத்தி அல்ல. அவர் யாரு? ஜீவ வார்த்தையை குறித்து. இஸ் a living word. he is a என்னது, லைஃப் டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லலாம். இயேசு என்னன்னு சொல்லலாம் நம்ம? லைஃப் டிரான்ஸ்மிட்டர். டிரான்ஸ்மிட்டர்னா ஒரு சுவிட்ச் போட்டா இங்க லைட் எரியுது இல்லையா? அப்ப இந்த வயர் என்ன பண்ணுது? இட் இஸ் a டிரான்ஸ்மிட்டர். கரண்ட் என்னவா மாத்துது? லைட்டா மாத்தி ஒரு டிரான்ஸ்மிட்டரா வேலை செய்யுது இல்லையா? இப்ப நமக்கு வார்த்தையா இருந்தவர் ஜீவனை தர்றதுக்காக நம்ம ஒரு எப்படி உருவாக்கப்பட்டோம்? ஒரு சாயலின்படி எப்படி இருக்கும்? அப்போ அவர் தன்னுடைய சுவாசத்தை ஊதும் போது நம்ம என்ன ஆயிட்டோம்? ஜீவா ஆத்மாவானோம். அப்ப அது என்னது? இஸ் a டிரான்ஸ்மிட்டர். டிரான்ஸ்மிட்டரா தான் அவர் என்ன பண்ணாரு? நமக்கு செயல்பட்டார். சோ ஜீவ வார்த்தை. சோ பிதாவினிடத்து, வேர்ட் இஸ் a revelation from God. வார்த்தை கிறிஸ்து தான் தேவனிடத்திலிருந்து நமக்காக புறப்பட்டு வந்த வெளிப்பாடு. சொல்லுங்களேன். கிறிஸ்து பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த வெளிப்பாடு. சோ ஒரு வெளிப்பாடாய் வந்தார். இவங்க கிறிஸ்துவ பிதாவை குறிச்சு அறிவில்லாம இருக்காங்க. பிதா எப்படி செஞ்சிருவார், நம்மளை அடிச்சிருவாரு, இது பண்ணிடுவாரு அப்படியெல்லாம் சொல்லும் பொழுது இவர்கள் பிதாவை அறியும்படிக்கு, பிதாவை தொட்டும் கேட்டும் உணர்ந்தும் பார்த்தும் ரசிக்கும்படியாக பிதாவையே வெளிப்படுத்த வந்த வெளிப்பாடாய் கிறிஸ்து இருந்தார். ஆமென். சோ அப்படிப்பட்ட வெளிப்பாடாக வந்த கிறிஸ்து தான் இன்னைக்கு எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறார். அப்ப வெளிப்பாடு, கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா? நிச்சயமாக கிடைக்கும். சோ இன்னைக்கு எதை கொண்டு வந்தார்? வெளிப்பாடு தான். வார்த்தைன்றது வெளிப்பாடு. இன்னைக்கு நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது வெளிப்பாடு கிடைக்குது. நாங்க இந்த வார்த்தை இப்படியாய் புரிந்து கொண்டோம், அதனால நான் இப்படி ஒரு விஷயம் பேசுறேன்றத பேசிட்டு இருக்கோம். அப்ப இன்னைக்கு உண்மையாகவே நிஜமான உண்மையான வெளிப்பாடு யாருதான்? கிறிஸ்துதான் பிதாவினால் அனுப்பப்பட்ட வெளிப்பாடு. இந்த வெளிப்பாடு எதை சுமந்து வந்தவராக வருகிறார்னு பாத்தீங்கன்னா, நித்திய ஜீவனை கொடுக்கிறவராக. இவருக்குள்ள இருந்த பெரிய வெளிப்பாடு என்ன? பெரிய ரகசியம். எப்படி ஒரு ட்ரெஷரை ஒரு பொக்கிஷத்தை எப்படி வச்சுப்பாங்க? ஒரு பெட்டிக்குள்ள பாதுகாப்பா தான் வச்சிருப்பாங்க. சோ அப்படி ஒரு உடன்படிக்கை பேழையாய் நித்திய ஜீவனை, நமக்கு நித்திய ஜீவனை சுமந்து வந்த ஒரு உடன்படிக்கை பேழையாய் வந்தவர் தான் யாரு? கிறிஸ்து. பிதா நமக்கு ஒண்ணு கொடுக்கணும்னு விரும்பினாரு. அது அழிவில்லாத ஜீவன், ஒரு நித்திய ஜீவன். அப்படிப்பட்ட நித்திய ஜீவனை நமக்கு சும்மா சாதாரணமா கொடுக்கல, ஒரு பொக்கிஷத்திற்குள் வைத்து அனுப்பியப்பட்டவர் தான் கிறிஸ்து. சோ நமக்கு நித்திய ஜீவன் என்பது ஒரு பொக்கிஷம். அது யார் மூலமாக கிடைக்கப்பட்டது? கிறிஸ்துவின் மூலமாக. சோ ஒரு பெட்டிக்குள்ள வச்சு வருது. அந்த பெட்டி உடைக்கப்பட்டால்தான், அந்த பெட்டி திறக்கப்பட்டால்தான் அந்த நித்திய ஜீவனாகிய அந்த பொக்கிஷத்தை நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். சோ தன்னை தாமே ஒப்பு கொடுத்தவராய், தன்னை திறப்பதற்கு, தான் உடைக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தவராய் வந்தவர் தான் யாரு? கிறிஸ்து. ஏன்னா நமக்கு நித்திய ஜீவனை தருவதற்கு அவருக்கு அவ்வளவு பேரானந்தம். சோ தன் பிதாவோடு கூட, கிறிஸ்துவோடு, பிதாவும் கிறிஸ்துவோடும் அந்த அந்யோன்ய ஐக்கியம், தன் பிதாவை அறிந்தவர், தன் பிதாவினுடைய விருப்பத்தை நன்றாக தெரிந்தவர். பிதா இவர்களுக்கு நித்திய ஜீவனை தான் தரணும்னு விரும்பினாரு. ஆனால் ஆதாம் அதை இழந்து விட்டான். ஆனா அப்படிப்பட்ட ஆதாம் இழந்ததை இவர்களுக்கு மீண்டும் நான் தரப்போறேன். அப்பா நானே போறேன், அவர்கள் எதை இழந்தாங்களோ அதை இவங்களுக்கு நான் கொடுக்க போறேன்னு சொல்லி அப்படி ஒரு உடன்படிக்கை பேழையாக வந்தவர் தான் கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவுக்குள்ள வைத்திருந்தது என்னது? அந்த நித்திய ஜீவன். சோ இவ்வளவும் தரதுக்கு அவர் வேற ஏதாவது ரூட் சூஸ் பண்ணிருக்கலாம்ல? ஏன் ஜீசஸா வந்தாரு? ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அவரு எப்பவுமே என்னதான் பண்ணிட்டு இருந்தாரு? பிதா
நம்மை நேசித்து கொண்டிருந்தா இருந்தார். நம் நினைவாகத்தான் இருந்தார். நம்மை கருப்போல தான் சுமந்து கொண்டிருந்தார். தன் இருதயத்துல வச்சு நம்மளை நினைச்சுக்கிட்டே தான் இருந்தார். ஆனா மனிதன் தான் என்ன பண்ணிட்டான்? அவரை விட்டு தூரம் போயிட்டான். சார், அந்த தூரம் போன அந்த மனிதனை இழுத்து வருகிற ஒரு வேலையா தான் யார் செஞ்சாரு? கிறிஸ்து செஞ்சார். ஏன் அப்பா அப்படி இல்லை, நம்ம அப்பா அப்படி கிடையாது, நம்ம அப்பா இப்படிதான் நம்மளை நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்மளை மீண்டும் பிதாவோடு இணைப்பதற்கு தான் வந்தார். வாட் இஸ் லைஃப் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு இப்போ போயிருந்தோம் இல்லையா, ஃபாதர் நல்லா நிறைய விஷயங்கள் அழகா சொன்னார். ஸோ வாட் இஸ் லைஃப் அப்படின்னு சொல்லும்போது, லைஃப் இஸ் லவ். என்னவா? லைஃப் இஸ் லவ். அதாவது லைஃப் இஸ் ஃப்ரம் லவ் to give to love towards love. Life is from love to love towards love. அன்பு பரலோகத்திலிருந்து, பரலோக அன்பிலிருந்து வருகிறது. ஜீவன் பரலோக அன்பிலிருந்து வருகிறது. அன்பை தான் எடுத்துட்டு வருது. அந்த அன்பு யாரை நோக்கி வருகிறது? என்னை நோக்கி வருது. எதற்காக வருகிறது? நான் மீண்டும் அன்பு செலுத்துவதற்காக. ஸோ பாருங்களேன், அப்போ ஜீவனாய் வந்தார். அந்த வார்த்தை நமக்கு என்னவா இருந்துச்சாம்? ஒளியா இருந்தது. அப்ப அந்த ஒளிக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்பு இருந்தது. அந்த ஒளிக்குள்ள என்ன இருந்துச்சு? அன்பு மாத்திரமே தான். அந்த அன்புக்குள்ள இணைக்கப்பட்ட, நான் அடிக்கடி சொல்ற மாதிரி, the word is a living expression. ஸோ அந்த வேர்டுக்குள்ள அன்பு இருந்துச்சு. அன்புல இருந்து வந்த உணர்வும் உணர்ச்சியும் அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இணைக்கப்பட்டவராக தான் யார் வந்தா? கிறிஸ்து வந்தார். ஆமென். நமக்கு அன்பை அளவில்லாமல் எடுத்து தர, பிதாவுடைய அன்பு நம் மீது அளவில்லாமல் ஊற்றப்படுவதற்கு தான் கிறிஸ்து வந்தார். ஸோ அப்படிப்பட்டவரை நாங்கள் என்ன பண்ணோம்? தொட்டு பார்த்தோம், நாங்கள் ரசித்தோம். அவர் வேற எதற்கும் வரல, ஜீவ வார்த்தையாக வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு. யோவான் 1:4 படிங்க. கிறிஸ்துவுக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. சோ ஒளியா என்ன பண்ணல? இருள் எவ்வளவேனும் பற்றி கொள்ளவில்லை. சோ இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்குள் அவருடைய அன்பு அளவில்லாமல் ஊற்றப்பட்டிருக்கு. அந்த அன்பை ஒரு இருளும் பற்றி கொள்ள முடியவே முடியாது. சோ ஜீவனுக்குள் அன்பு இருந்தது. அந்த அன்பே உங்களுக்கு வெளிச்சமா இருக்கும். ஸோ கிறிஸ்து எதற்காக வந்தார் என்றால், அன்பாகிய அந்த வெளிச்சத்தை நமக்கு தரும்படிக்கு தான் வந்தார். 1 யோவான் 5:20. அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்து இருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கின்றோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு யாருக்குள்ள இருக்கீங்க? நீங்க சத்திய மாணவருக்குள்ள இருக்கீங்க. அதான் வசனத்தை படிக்கும்போது அப்படி வாசிக்கணும். அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார். எதற்கு புத்தியை தந்திருக்கிறாரா? சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கான புத்தி நல்லாவே தந்திருக்கிறார். இனி பெறப்போவதல்ல, ஏற்கனவே என்ன பண்ணிருக்கிறாரு? தந்து இருக்கிறார். எதற்கு அந்த புத்தியா? குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். நீ யாருக்குள்ள இருக்கிறீங்க? சத்தியமானவருக்குள் இருக்கிறோம் என்றும் அவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். சோ நான் சொன்னேன் இல்லையா, சத்தியம் உள்ளவருக்குள்ள இருக்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்து யாரா வந்தாரு? பேழையாக கிறிஸ்து கிட்ட இருந்து பிதாவின் எடுத்து வந்த வெளிப்பாடா இருக்கிறார். இவர் தனக்குள் வைத்து கொண்டு வந்தது என்ன? நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவனை உடைச்சா அதுக்குள்ள ஒரு பிரஷஸ் இருக்கு. அன்பு, சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே எதுக்குள்ளதான் இருக்கு? இந்த நித்திய ஜீவனுக்குள்ளதான் இருக்கு. சோ இயேசு நமக்கு விலையேற பெற்ற என்ன சொல்றது, ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்துக்குள்ள, அந்த முத்துக்குள்ளதான் இன்னும் அநேக முத்துக்களை நமக்காக வைத்து அனுப்பினார். சோ அந்த சத்தியமானவருக்குள்ளதான் நீங்களும் நானும் இருக்கிறோம். இன்னைக்கு சத்தியமங்கல காட்டுக்குள்ள போனோம். சத்தியமங்கல காட்டுக்குள்ள போகும்போது அங்க என்ன இருந்துச்சு? காடு
காட்டுக்குள்ள யானை இருந்துச்சு, காட்டுக்குள்ள மான் இருந்துச்சு, காட்டுக்குள்ள காட்டு பண்ணி இருந்துச்சு, போற வழியெல்லாம் மிருகங்களும் பறவைகளும் இருந்துச்சு. ஸோ காட்டுக்குள்ள இருக்கிறது யாருக்கு சேஃபு? மிருகங்களுக்கு சேஃப். அதுக்கு நல்லா தெரியும். ரோடோட எல்லை வந்தோன்னு என்ன பண்ணிடுது, இவங்கெல்லாம் நடமாடுவாங்கன்ட்டு இது நின்று நம்மளை பார்க்குது. அதுக்கப்புறம் தான் ஆள் இல்லாத போது தான் என்ன பண்ணுது, அதில் கிராஸ் பண்ணணும்னா அந்த நேரத்தில் கிராஸ் பண்ணுது, இல்லைன்னா அதை என்ன பண்ணுது, அங்கே தான் நிற்குது. அதுக்கு நல்லா தெரியுது நம் காட்டுக்குள் இருப்பதே. ஆள் நடமாட்டம் இல்லாமல் இங்கே இருக்கிறது தான் நமக்கு சேஃப்ன்றது. இன்னைக்கு நம்ம யாருக்குள்ள இருக்கிறது ரொம்ப சேஃபு? அப்போ அவர் என்ன சொல்றாரு, சத்தியமானவருக்குள் நீங்கள் இருக்கிறோம் என்று அறியும்படிக்கு உங்களுக்கு தேவையான புத்திய ஏற்கனவே வச்சிருக்கிறாரு. ஸோ நீங்க வெளியில போய் இருக்கிறது உங்களுக்கு சேஃப் கிடையாது, சத்தியமானவருக்குள்ள நீங்க இருக்கிறது தான் உங்களுக்கு சேஃபு. அந்த புத்தியை நீங்கள் அறியும்படிக்கு தான் உங்களுக்கு சத்திய ஆவியானவர் என்ன பண்ணியிருக்கிறேன், தந்து இருக்கிறேன். ஏன்னா அவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். ஆமென், ஆமென். யோவான் 10:10 சொல்றாரு, நான் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ண படவும் வந்தேன். சோ இவருக்குள்ளதான் ஜீவன் இருக்கு. சத்தியமானவருக்குள்ள இருக்கிறவனா அந்த ஜீவன் நமக்குள் பரிபூர்ணம் அடைந்து கொண்டே இருக்கும்னு அவர் அங்க சொல்லவே இல்லை. அவர் என்ன சொல்ல இருக்கிறாரு, பரிபூர்ண படவும் வந்தேன். அவர் உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். அவன் திருட என்ன பண்றான், கொள்ளையடிக்க வரான். ஆனா நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வந்தேன். அந்த ஜீவன் வில் பி fulfilled in you. fulfillment தான் நம்மளுடைய, அடிக்கடி நான் சொல்ற மாதிரி fulfillment, அவருடைய பரிபூர்ணம் தான் என்னுடைய தலையெழுத்தா இருக்கு, என்னுடைய விதி. ஆண்டவர் படைச்ச 24 மணி நேரத்துல மிஞ்சி பண்ண நீங்க அவங்க குறிச்சு வச்சிருக்கிற கேலண்டர் எல்லாம் பாருங்க, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்குமா நல்ல நேரம், அவ்வளவுதான் இருக்கு. அதுக்கு மேல எல்லாம் எமகண்டன்றான், அதுன்றான், இதுன்றான். அப்போ அவர் நமக்கு எல்லாவற்றையும் எப்படிதான் பார்த்து பார்த்து ரசிச்சு ரசிச்சு என் பிள்ளை இதுல போகணும், என் பிள்ளை அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் நன்மைக்கென்று தான் என்ன பண்ணாரு, உருவாக்கினார். ஆனா நன்மைக்குன்னு உருவாக்குனத என்ன சொல்லிட்டான், இல்ல 24 மணி நேரம் நல்ல நேரம் இல்லைங்க, இப்படி போனீங்கன்னா இந்த 24 மணி நேரத்துல 4 மணி நேரம் தான் நல்ல நேரம்ன்றான். ஸோ அவனுடைய அறியாமையை கண்டு நம்ம அந்தோ பரிதாபம் தான் அவங்க இது பண்ணிக்கணும். ஆனா இன்னைக்கு நமக்கு தேவன் அந்த அறியாமை இருளிலிருந்து நம்மளை நீக்கி எல்லா நேரமும் நமக்கு நன்மையான நேரமாய் உண்டு பண்ணியிருக்கிறார். ஆமென், ஆமென். 1 யோவான் 1:3 நீங்கள் எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாகும்படிக்கு நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது அப்படின்றார். இங்க யோவான் நீங்க 1:1 இந்த 3க்குள்ள வரதும் போதே இந்த நாங்கள் கண்டும் கேட்டும்ன்றது இது 3வது தடவை. ஸோ மீண்டும் மீண்டும் அங்கே அவர் என்ன பண்றாரு, உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நாங்க வேற எங்கிருந்தும் கேட்கல, நாங்களே பார்த்தோம், நாங்களே கேட்டோம், நாங்களே இது பண்ணணும், நாங்கள் கட்டுக்கதைகளை எழுதல, நாங்க அனுபவித்ததை நீங்களும் அனுபவிக்க வேண்டும் என்பதை தான் நான் என்ன பண்றேன், நான் விரும்புகிறோம் அப்படின்றது தான் அவர் சொல்றாரு. நான் இந்த அந்யோன்ய ஐக்கியத்துல நீங்க இணைந்து கொள்ளுங்கள், இந்த அந்யோன்ய ஐக்கியத்துல இணையும் பொழுது உங்களுக்கு இவைகள் எல்லாம் கிடைக்கும்ன்றதை தான் இந்த யோவானுடைய 1வது அதிகாரத்துல இருந்து நீங்க 5வது அதிகாரமா அது வரையும் பார்த்தீங்கன்னா இந்த அந்யோன்ய ஐக்கியத்தை குறித்து தான் அவர் என்ன பண்ணியிருப்பாரு, ரொம்ப முக்கியத்துவப்படுத்தியிருப்பார். அதனால உங்களுக்கு மீண்டும் சொல்றேன், ஐக்கியம் முக்கியம். நீங்கள் யாரோடு ஐக்கியம் வச்சிருக்கிறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஐக்கியம் உங்களுக்குள்ள சமாதானத்துக்குள்ள கொண்டு போயிடுச்சுன்னா அது உண்மையான ஐக்கியம். ஆண்டவர் இல்லாத ஒரு ஐக்கியத்துக்குள்ள போனீங்கன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, டெலிபரேட்டா அவங்க கூட என்ன பண்ண முடியாது, இணையவே முடியாது. ஸோ ஐக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். சரி, ஐக்கியம் எவைகளை கொண்டு வரும், நீங்க யாரோட ஐக்கியம் வச்சிருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்றத சுருக்கமா வசனங்கள் மூலியமாக உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். 1 கொரிந்தியர் 1:9 தம்முடைய குமாரனும் நம்முடைய
கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆமென். சோ நம்ம இன்னைக்கு எதற்காக பிதா அழைத்தார்? ஐக்கியம் கொள்வதற்காக. தன்னோடும் தன்னுடைய குமாரனோடும் ஐக்கியம் கொள்வதற்கு நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். சோ இன்னைக்கு நம்ம ஐக்கியம் பண்ணா நம்ம எதுவும் முயற்சி செய்வது வேண்டியதில்ல. நம் விருப்பம். நமக்கு தான் சொல்லினேன்ல, நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? சுதந்திர வாளி. சுதந்திர வாளியோட நம்ம விருப்பத்துல போய் நிற்கும் பொழுது அதுதான் புத்தி. புத்தி நமக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? எஸ் ஆர் நோ சொல்றதுதான் புத்தி, அவ்வளவுதான். எஸ் அமேன் அப்படின்னு சொல்றது என்னது? நாம் அவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவரை சொல்றாரு, பிதாவோடும் கிறிஸ்துவோடும் ஐக்கியம் கொள்வதற்கு உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் உண்மையுள்ளவர். இப்ப நம்ம கிட்ட இருந்து என்ன வேணும்? எஸ் வேணும் அவருக்கு. ஆம் அப்படின்ற ஒரு அசைவு தான். ஏன்னா நீங்களும் நானும் யாரு? சுதந்திர வாளி. ஐக்கியம் எதை கொண்டு வரும்? 2 யோவான் 1:3 பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் குமாரனாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் இரக்கமும் சத்தியத்தோடும் அன்போடும் கூட உங்களோடு கூட இருப்பதாக. சோ ஐக்கியம் நமக்கு எதை கொண்டு வருதாமா? கிருபை, இரக்கம், சமாதானம், சத்தியம், அன்பு. சோ இதெல்லாம் கொண்டு வருது இந்த ஐக்கியம் மாத்திரம்தான். சோ இவர்கிட்ட இல்லாம, இவரோடு கூட இருக்கிற ஐக்கியம் இல்லாம நீங்க வேற இடத்துல இருந்து சமாதானத்தையோ, வேற இடத்துல சந்தோஷத்தையோ, வேற இடத்துல மகிழ்ச்சியோ தேடினீங்கன்னா அது என்ன கிடையாது? நிரந்தரம் அல்ல. நீங்க நம்ம பாடின பாடுதான், நீர் தந்த இன்பமெல்லாம் நிரந்தரம். நிரந்தரம். உலகம் வேற ஒரு மகிழ்ச்சியோ ஒரு சந்தோஷத்தையோ ஒரு இதையும் தேடுது. ஆனா அவங்களுக்கு என்ன இல்ல? அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வீக்கெண்ட் தேவைப்படுது. என்ன தேவைப்படுது? ஏன்னா அவங்க எல்லாம் 6 நாள் கஷ்டப்பட்டு உழைக்கிறதாகவும் அந்த 7 நாள் ரிலாக்ஸ் ஓய்ந்து இருக்கிறதா நினைக்கிறோம். ஆனா நம்ம அப்படி இல்லை, எல்லா நாளும் ஓய்ந்துதான் இருக்கும். அந்த மனநிலைக்கு வந்துட்டோம்னா நீங்கள் செய்கிற வேலையோ அவரோட பிரசன்ஸ்ல நீங்க பண்ற எந்த விஷயமோ உங்களுக்கு ஒரு பாரமாவே தெரியாது. அதுதான் உண்மை. அறிந்து கொள்ள வேண்டிய ரகசியம்தான் அவரோடு இருக்கிற அந்த அந்யோன்ய ஐக்கியம். நீங்க எது செஞ்சாலும் அங்க என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சத்தியத்தோடு நீங்க வேலை செய்வீங்க. சத்தியத்தானே இந்த உலகம் சொல்ற உண்மை இல்லை. நான் காலையில 9 மணிக்கு போயிட்டு இத்தனை மணிக்கு அது பெர்ஃபெக்ஷன். பெர்ஃபெக்ஷனுக்கும் இங்க சொல்ற சத்தியத்துக்கும் நிறைய வித்தியாசம். ட்ரூத்ஃபுல்னஸ், உலகம் சொன்ன ட்ரூத்ஃபுல்னஸ் வேற, இங்க ஆண்டவர் சொல்ற ட்ரூத்ஃபுல்னஸ் அதை காட்டிலும் மேலானது. அதை காட்டிலும் மேலானது. இந்த சத்தியம் என்ன பண்ணாது? யாரையும் எதிர்பார்க்காது. நம்ம ஒரு வேலை பண்ணும்போது we will be perfect in that. we will be இதாகும். நம்ம கரெக்டா என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு விஷயத்திலையும் அந்த சத்தியத்தோடும் அன்போடும் கூட காரியங்களை செய்வோம். அப்போ ஒரு ஐக்கியம் எதையெல்லாம் கொண்டு வரும்ன்றத உங்களுக்கு சொன்னேன். யோவான் 14:23 ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். இது வசனம், வேர்ட், வார்த்தையை கை கொள்ளுவான். இங்க வார்த்தை யாரு? அப்போ இவங்க சொல்றாரு, ஒருவன் எனக்குள்ள அன்பா இருந்தானா, whenever he loves me, அவன் என்ன பண்ணுவான்? வார்த்தையை கை கொள்ளுவான். யாரை கை கொள்வான்? இயேசுவையே கை கொள்வான், என்னையே கை கொள்ளுவான். நான் செய்த வழிமுறையையே அவன் செய்வான். நான் எதை பின்பற்றினோனோ, நான் எப்படியாய் செயல்பட்டோனோ, என்னை எப்படியாய் தொட்டானோ, எப்படியாய் கேள்விப்பட்டானோ அதை போலவே இவனும் இங்கே செயல்படுவான் அப்படின்னு சொல்றாரு. அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் செய்வோம். சோ நானும் நீங்களும் இயேசுவை போல செயல்படுறதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கோம். சோ நான் இயேசுவை கை கொள்ளும் பொழுது என்னில் யார் மகிழ்கிறார்? பிதா மகிழ்கிறார். பிதா மகிழ்கிறது மட்டுமல்ல, யாரையும் கூட்டிட்டு வந்துடுறார்? இயேசுவும் பிதாவும் நம்மோடு கூடவே வாசம் செய்வாங்க. சோ அந்த அந்யோன்ய ஐக்கியம், அந்த அன்கண்டிஷனல் லவ் நமக்கு கொண்டு வரும். சோ பிதாவோடும் ஆவியானவரோடும் கிறிஸ்துவோடும் இருக்கிற அந்த அந்யோன்ய ஐக்கியம், அந்த அளவில்லாத அன்பை,
கிறிஸ்துவையே வெளிப்படுத்துகிற அந்த மெய்யான வாழ்வை நமக்கு தந்திருக்கு. என்னை பார்ப்பவன், அப்ப நான் இப்ப என்னை பார்க்கிறவன் கிறிஸ்துவே. இப்ப நம்ம சொல்லணும் ஃபாலோ மீ. ஏன்னா பிகாஸ் ஐ ஃபாலோ ஜீசஸ் யூ ஷுட் ஃபாலோ மீன்னு சொல்லணும். அப்ப நம்ம வாழ்க்கை அந்த மாதிரி இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஃபாலோ பண்றாங்க, ஜீசஸை ஃபாலோ பண்றாங்க தான். ஆனா ஜீசஸை ஃபாலோ பண்ணும்போது யாரை பார்க்குறாங்க? நம்ம தான் யாரு? கிறிஸ்துவின் நிரூபமா இருக்கோம். கிறிஸ்துவின் நிரூபத்தையே பார்த்துக்கிட்டே இருக்கிறவன் கொஞ்சம் அவன் வேற மாதிரி லைஃப் ஸ்டைல் மாறும்போது அவங்க இருதயம் என்ன ஆயிடுது, இவங்கெல்லாம் அப்படி இருக்காங்க, இவங்கெல்லாம் உண்மையாவா ஜீசஸ் சொல்றாங்க அப்படின்னு வழி விலகி போவதுக்கு கூட காரணமாயிறாங்க. நான் என்ன சொல்றேன், நீ ஏன் மனுஷனை பார்த்த? நீ ஆண்டவரை பார்த்துருக்கலாம்ல. மனுஷன் என்ன பார்த்துறான்? முகத்தை பார்க்கறான், இருதயத்தை பார்க்கல. ஆனாலும் நம்ம முகத்தை பார்க்கறது நல்லது. முகத்தை பார்க்கும்போது நம்ம ஏன் அதை கனெக்ட் பண்ண, அவங்க அப்படி இருந்தாங்க இன்னைக்கு இப்படி இருக்காங்க, they are blessed. தேவனோ இருதயத்தை பார்க்கற, மனுஷன் முகத்தை பார்க்கறானா? முகம் உங்களுக்கு ஃபேஸ் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் யா உங்க ஹார்ட், உங்க மைண்ட் இல்லையா? அப்போ முகத்தை பார்ப்பது நல்லது. அன்னைக்கு அவன் சோர்ந்து போக முகம், வாடி வதங்கியது முகம், அன்னைக்கு அப்படி இருந்தாங்க. இன்னைக்கு ஆண்டவர் அவங்களை என்ன பண்ணியிருக்காங்க, புது பொலிவுடன் வச்சிருக்கிறாங்கன்னா அவங்கள தேவன் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஸோ அவர்கள் அப்போ இவங்களே இப்படி ஆசீர்வதிச்சிருக்க முடியுமானால் நானும் என்ன பண்ணலாம், அவர்களைப் போலவே நானும் ஆசீர்வதிக்கப்படலாம். இப்படி மாற்றி யோசிச்சிருக்கலாம் இல்லையா? அப்படி யோசிக்காம கஷ்டம் நாங்க, நஷ்டம் நாங்க, இன்னைக்கு வேற மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க இருதயம் என்ன ஆயிடுச்சு, பொறாமையினால் போனதோ அப்படின்ற அளவுக்கு இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம அப்படி இல்லாதவர்களாக நம்மளை வழி நடத்தின ஒவ்வொருவரையும் நம்ம ஆசீர்வதிப்போம், பிளஸ் பண்ணுவோம். ஏதோ ஒரு விதத்துல, ஏதோ ஒரு சூழ்நிலையில கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க இன்னைக்கு நம்ம கூட இல்லாம போலாம், மனக்கசப்படைஞ்சிருக்கலாம், என்ன வேணா நடந்திருக்கலாம். ஆனா ஒன்னே ஒண்ணுதான், தே ஆர் பிளஸ்ட். என் வாழ்க்கையில் அவர்கள் வந்தது நல்லது. அவர்களும் மூலமாக நான் என்ன பண்ணேன், அவரை அறியும்படிக்கு என் கண்கள் பிரகாசம் அடைந்தது. யாக்கோபு ஆசீர்வதிப்பதை தாங்க முடியாதவன், இவனுக்கு மட்டும் எப்படி ஆசீர்வாதம், பொறாமப்படுறவன் தான். ஆனா தன் சகோதரியை வாழ்த்தும் போது அவன் சொல்றான், நீ கோடான கோடியாய் பெருகுவாயாக. அப்போ இன்னைக்கு அப்போ தன் சகோதரன் வாழ்வடையும் போது ஏன் அங்க இருதயம் வேற மாதிரி ஆகுது? ஸோ அப்படிப்பட்ட இருதயம் இல்லாதவர்களாய் இன்னைக்கு நம்மள தேவன் ஆசீர்வதித்து இருக்கிறார். ஸோ அந்த அந்யோன்ய ஐக்கியம் நாம் வளர்வதையும் அது என்ன ஆக்காது, தடுக்காது. மற்றவர்கள் வளர்வதையும் நம்மளால என்ன பண்ண முடியாது, பொறாமையோடு பார்க்க இயலாது. ஐக்கியம் என்ன கொண்டு வரும்னு சொன்ன, அந்த அன்கண்டிஷனல் லவ்வை கொண்டு வரும். ஏன்னா அவர் சொல்றாரு, நான் உங்க கூட வந்து வாசம் செய்வேன், என் பிதாவோடு கூட வந்து வாசம் செய்வேன். ஸோ இன்னைக்கு இதே தான், நம்ம மற்றவங்கள நேசிக்கும் பொழுது நான் இப்போ என் கூட யாரு இருக்கா, நான் அவரை நேசிக்கிறேன். இப்போ என் கூட யாரு இருக்கா, பிதாவும் ஆவியானவரும் இருக்கிறாரு. இப்போ இவரை நான் நேசிக்கிறேன், அவர் என்னை நேசிக்கிறாரு. அப்போ இந்த ஐக்கியம் என்ன ஆகுது, விரிவடையுது. இப்போ நான் உங்களை நேசிக்கிறேன், நீங்க அவரோட நேசிக்கிறீங்க, அந்த அந்யோன்ய ஐக்கியம் என்ன ஆகுது, இட்ஸ் அன்கண்டிஷனல் லவ். இந்த லவ் பெருக பெருக அதோட திக்னஸ் என்ன ஆகிட்டே இருக்கும், பெருகிட்டே இருக்கும். அதோட டான்ஜிபிள் பிரசன்ஸ் நம்ம ஃபீல் பண்ணலாம். அந்த லவ்ன்றது we can feel it. அதை நம்ம என்ன பண்ண முடியும், ஃபீல் பண்ண முடியும். ஆனா நம்மளால என்ன பண்ண முடியாது, we can't டச்ன்னு வருது இல்லையா? ஆனா நாம அவரோடு இணைந்து அன்பு செய்ய செய்ய அந்த லவ்ன்றத டான்ஜிபிள் பிரசன்ஸா கொண்டு வரலாம். we can touch the love, we can feel the love, we can taste the love. ஏன்னா நான் அவரை தொடும் பொழுது எதை தொடுகிறேன், அன்பை தொடுகிறேன். நான் உங்களை தொடும் பொழுது அன்பை தொடுகிறேன். நான் உங்களை என்ன அரவணைக்கும் போது அந்த அன்பை உணர்கிறேன். உங்களுக்கு புரியுது? அப்ப நம்ம எல்லாரும் இணைந்து வரும் பொழுது அங்கே அந்த அன்பு இட் வில் பிகம் அ டான்ஜிபிள். அது உணரக்கூடியதா, நான் தொட்டு அத அப்படிப்பட்ட அந்த தொடுதலை தான் இங்க என்ன யார் சொல்றாரு, யோவான் சொல்றாரு, அந்த அன்பின் அந்யோன்ய ஐக்கியம். எனக்கு அப்படியே பொங்குது. ஐக்கியம் நமக்கு அளவில்லாத அன்பை கொண்டு வரும். ஐக்கியம் எதையெல்லாம் பேச வைக்கும். 1 யோவான் 2 அதிகாரம் 1 வசனம்.
என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். இங்க இந்த வசனத்தை வச்சுட்டு பிதாவை என்னவாக்கிட்டாங்க? வில்லன் ஆக்கிட்டாங்க. அது ரொம்ப தவறு. ஏதோ பிதா வந்து நம்மளை அடிக்கிறதுக்கு குச்சி வச்சுக்கிட்டு ரெடியா இருக்கிற மாதிரியும், இயேசு வந்து ஐயோ வேணாம் வேணாம் வேணாம், ஐயோ என் பிள்ளைய வேணாம் தெரியாம பண்ணிட்டான், அவனை விட்டுருங்க, இப்படி சொல்ற மாதிரியும் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். அது என்னது? ரொம்ப தவறான எண்ணம். ஸோ நம் பிதா நம்மை அன்பு செய்கிறவராக தான் இருந்தார். ஸோ நம் பாவம் நம்ம தான் அவர்கிட்ட இருந்து என்ன பண்ணோம்? பிரிஞ்சு போயிட்டு இருந்தோம். பிதா ரெடியா இருக்கிறார், நம்மளை அரவணைக்க ரெடியா இருக்கிறாரு. இப்போ பரிந்து பேசுகிறாருன்னா யார்கிட்ட பரிந்து பேசிட்டு இருக்கிறாரு? பிதாட்ட பரிந்து பேசல. நீ வா, இல்லை நான் செஞ்சுட்டேன், அவர் என்னை அடிச்சிருவாரு, அவர்கிட்ட போனேன், அவர் என் காலை கை உடச்சி போட்டுருவான்னு நம்ம சொல்லும்போது ஏசு சொல்றாரு, இல்லை வா வா, அவர் மன்னிப்பதில் தயை பெருத்தவர், அவர் மன்னிப்பதில் ஐஸ்வர்யம் உள்ளவர், நான் கூட்டிட்டு போறேன், நான் உனக்கு வழி காமிக்கிறேன், வா நம்ம போவோம். இல்லை நான் அப்பாட்ட வரமாட்டேன், இல்லை நீ வா அப்பாட்ட வா, நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி உன்னை பார்த்தோன்னே என்ன பண்ணிடுவார்? அப்பா கரைஞ்சிருவார். நீ அப்படி யோசிக்கிற? அவர் உனக்காக வெயிட்டிங், நீ எப்போ வருவேன்னு அவரு காத்துட்டு இருக்கிற. இல்லை அப்படின்னா நம்ம சொல்லும் பொழுது நம்மளை அவர் பக்கமாய் இழுத்து செல்கிறவராய், நம்மை அணைத்து செல்கிற ஒரு ஃபார்கிவிங் ரெடீமராக, மன்னிப்பின் இரட்சகராக வந்தவர் தான் கிறிஸ்து. இங்க ஏதோ அப்பா வந்து நம்மளை அடிப்பாரு, அப்பா கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்துக்கிறதுக்காக அவரு மத்தியஸ்தராய் நிற்கவில்லை. அப்பா எப்பவும் எப்படிதான் அன்பானவர், அவர் நம்ம மீது அளவில்லாத இரக்கம் காட்டியவர். ஆதாம் அந்த பழத்தை சாப்பிட்ட போதும், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று அவளோடு பேச வந்தவர் தான். அவர் நம்மளை எங்கேயுமே என்ன பண்ணல, தள்ளி விட்டவரே இல்லை, புறம்பே தள்ளாதவர். ஆனா இவனுடைய இருதயம் தான் என்ன ஆயிடுச்சு? கல்லாயிருச்சு. ஐயோ நான் போனா அவர் அடிச்சிருவாரு. இத்தனை அவன் அடிச்சுட்ட உணர்ந்திருக்கிறானா? எங்கேயுமே அடி வாங்கல, ஆனா அவன் ஃபீல் பண்றான், போனா அப்படி பண்ணிடுவாருன்றத அந்த அளவுக்கு அவன் மைண்ட் என்ன ஆச்சு? கரப்ட் ஆயிடுச்சு. அப்படி கரப்டட் மைண்ட்ல இருக்கிற நம்மளை தான் என்ன சொல்றாரு? வா வா அப்பாட்ட வா, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு உன்னை அப்பா என்ன பண்ண மாட்டாரு? நான் தண்டிக்க மாட்டார். அவர் உன் மேல அதிக அன்பு வைத்திருக்கிறார். அப்படி சொல்லிதான் இவர் என்ன பண்றாரு? பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய். நீங்க அப்படியே மாத்தணும், நம்ம கிட்ட பிதாவை பத்தி பரிந்து பேசுகிறவராக கிறிஸ்து வந்தார். ஆமென். இஸ் a forgiving, நம்மை மன்னிப்பதற்காக வந்த ஒரு இரட்சகராய் வந்தார். ஏன்னா இவர் முகமுகமாய் தகப்பனை பார்த்தவர், தன் முகமுகமாய் பார்த்து தன் தகப்பனுடைய இருதயத்தில் இருக்கிறத சுமந்திருந்தவர், அறிந்திருந்தவர். அப்படிப்பட்டவர் சொல்றாரு, நீயும் அந்த முகமுகமாய் அவரை தரிசிக்க முடியும், நீயும் அவரோடு அந்யோன்ய ஐக்கிய பட முடியும். உன்னுடைய பாவம், நீ பாவம்னு நினைச்சிட்டு இருக்கிற எந்த ஒரு செயலும் அவருடைய அன்பிலிருந்து உன்னை பிரிக்கவே முடியாது. அப்படி அப்பா பார்க்கவே இல்லை. அப்ப இங்க என்ன சொல்றது வசனம்? நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு. என்ன பாவம் செய்யாதபடிக்கு? இங்க எது பாவம்? அப்பாவை பிரசனத்தை விட்டு விலகிறது தான் பாவம். நீ அங்க போய் இருள போய் மாட்டிக்காத, வெளிச்சத்துக்கு வா, அப்போட அன்பின் வெளிச்சத்துக்குள்ள வா. அந்த அன்பின் வெளிச்சத்துக்குள்ள நீ இருக்கும் பொழுது அங்கதான் உன்னுடைய தஞ்சம், அவரே உன்னுடைய கண்மலை, அவர்தான் உன்னுடைய கோட்டை, நீ நம்பி இருக்கிற துருகம். அவர்கிட்டவா, அப்பா உன்னை பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லி நீ பாவம் செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா இருந்தது. அவர் சமூகத்தை விட்டு விலகாதபடிக்கு எச்சரிக்கையாரு. அவர் சமூகமே, அவரு முகமுகமாய் தரிசிப்பதே உன்னுடைய ஆறுதல், அவருடைய பிரசன்னமே உனக்கு நித்திய பேரின்பம். தன் சிறகுகளால் நம்மை மூடுவார். ஒரு கோழி குஞ்சு இருக்கு, மேய்ஞ்சிட்டு இருக்குது. ஆனா ஒரு மழை வந்தாவோ இல்ல திடீர்னு தடபடான்னு சத்தம் வந்தாலும் அது தக்க தக்க தக்கற என்ன யார் தேடுது? அம்மாவை தான் தேடுது. சொயின்னு அம்மாவை என்ன பண்ணுது? ஆமா ஆமா குஞ்சுகளும் தேடும். அதுங்களுக்கு ஒளியருக்கு இடம் தெரியாது. உடனே அம்மா எனக்கு கொடுக்குது, சவுண்டு கொடுக்குது, நான் இங்கதான் இருக்கிறேன்னா அம்மாவுக்கு குடுக்குடுன்னு ஓடி போய் என்ன பண்ணுது? டக்குன்னு உட்காந்து மறைந்து கொள்ளுகிறது. ஸோ இன்னைக்கு நம்மளும் அப்படிதான். நமக்கு எங்க ஒரு ஆபத்து வரும்போதும் நம்ம அவர் சமூகத்தை விட்டு ஓடாம நம்ம என்ன பண்ணணும்? டக்குன்னு நீங்க தான் முழங்கால் யாவும் முடங்கும் அவருக்கு முன்ன ஏன் முழங்கால முடக்கணும்?
ஏன் வேற எதையாச்சும் முடக்கலாம்ல? முழங்கால முடக்கிட்டானா என்ன பண்ண முடியாது? நம்மளால ஒருமே செயல்பட முடியாது. நம்ம செயல்பட்டுட்டு இருக்கிறனால தான் நம்ம ஏதோ ஒன்று விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம்னு. முழங்கால் யுத்தம்ன்றாங்கல்ல, முழங்கால் யுத்தத்துக்கு இல்லை, முழங்கால் போடுறதுன்றது, நீங்க முழங்கால் போட்டா நீங்க என்ன பண்ண முடியாது? செயல்பட முடியாது. அப்படியே தூக்கி அப்பா நீங்க தான் என் வாழ்க்கையில செயல்பட போறீங்கன்னு நீங்க ரெஸ்ட்டுக்கு போடுறது தான் முழங்கால் போடுறது. என்னை பொறுத்தவரை தான். கைகளை உயர்த்துவது, கையை உயர்த்திட்டு என் கையை அசையாது, ஒன்றும் நடக்காது. முழங்காலும் போட்டுட்டேன், எதுவும் என்னால நோ ஆக்ஷன், ஒன்லி ரியாக்ஷன், வெயிட்டிங் ஃபார் த ரியாக்ஷன் வாட் யூ ஆர் கோயிங் டு மீ. என் மேலே என்ன ரியாக்ஷன் போடுறீங்களோ அதுக்கு நான் இது பண்ணுறேன் அப்படின்னு நம்மளை சப்மிட் பண்ணுறது தான். புரியுதா? ஸோ முழங்கால் போடுறது, நீங்கள் ஏதோ யுத்தம் போட்டு நீங்கள் போட்டு முழங்கால் போட்டோன்னா உடனே எதிரி ஓடுவான். முழங்கால் போடுறது நீங்கள் போய் அவர் சமூகத்தில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சமம். ஜஸ்ட் யூஆர் ரெஸ்டிங். என்னால் ஒன்றும் செய்ய முடியாதோ, கையை உயர்த்திட்டேன், எல்லாம் நீர் பார்த்து கொள்வீர், உங்க சமூகம் எனக்கு உங்க முக பிரகாசத்துல நான் அமர்ந்து இருக்கிறேன் அப்படி சொல்றதுதான். ஸோ இஸ் அவர் ரெடீமர். ஸோ அவருடைய ட்ரூ ஐடென்டிக்குள்ளதான் நம்மளை கூப்பிடுறாரு. ஸோ நான் முகமுகமாய் அவரை பார்த்தவர், அப்பாவை முகமுகமாய் பார்த்தவர். நீ பாவம் செய்யாத, நீ இருளுக்கு போயிடாத, நீ அப்பாவோட முகத்தை மட்டும் பாரு, அவருடைய முகமே நமக்கு ஜீவனை தருகிற பிரகாசம் என்று நம்மளை அழைத்து செல்கிறவராக இருக்கிறார். 1 யோவான் 2:12 என்ன சொல்றாரு? உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஐக்கியம் நமக்கு என்னத்தை கொண்டு வருது? பாவ மன்னிப்பு. பிதாவும் கிறிஸ்துவோடும் ஆவியானவரும் இருக்கிற ஐக்கியம் உங்களுக்கு நமக்கு பாவ மன்னிப்பை கொண்டு வருகிறது. ஆதி முதல் அவரை அறிந்து இருக்கிறீர்கள். நீங்க உங்களை எதுவும் ஆட்கொள்ள முடியாது, நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள். அவருடைய அந்யோன்ய ஐக்கியம், பிதாவோடும் குமாரனும் ஆவியானோடும் இருக்கிற அந்த அந்யோன்ய ஐக்கியம் அவரை அறிகிற அறிவில் உங்களை நடத்தும். ஸோ பாவ மன்னிப்பை கொண்டு வரும், அறிகிற அறிவில் நம்மை நடத்தும். பொல்லாங்கன நீங்க இனி ஜெயிக்க வேண்டியதில்லை, நீங்கள் ஏற்கனவே ஜெயித்து இருக்கிறீர்கள். பொல்லாங்கன் என்ன கொண்டு வர முடியாது. பொல்லாங்கனை ஜெயித்தீர்கள்னா யாரு? பொல்லாங்கன் யாரு? பிசாசானவன். சரி, பிசாசானவன் எதை கொண்டு வந்தான்? வியாதி, வறுமை, வேதனை, பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப பொல்லாங்கனை ஜெயித்தீர்கள்னா இன்னைக்கு நம்ம எதை ஜெயித்திருக்கோம்? மரணத்தை ஜெயித்து இருக்கிறீர்கள். சோ மரணத்தை ஜெயித்தீர்கள்னா உனக்கு எனக்கு என்ன? நித்திய ஜீவன். சோ பொல்லாங்கன் எய்யும் அன்பு என்னை எதுவும் செய்யவே செய்யாது. நான் நித்திய ஜீவனை உடையவளா இருக்கிறேன். ஏன்னா நான் மரணத்தை ஜெயித்தவள். சொல்லுங்க, நான் மரணத்தை ஜெயித்தவள். ஆமென். நான் மரணத்தை ஜெயித்தவள். ஆமென். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்து இருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கானை ஜெயித்து இருக்கிறீர்கள். சோ மரணத்தை ஜெயித்து இருக்கிறீர்கள். ஆதலால் சொல்லலாமே, மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. ஸோ இன்னைக்கு மரணத்தை நாம் ஜெயித்திருக்கிறோம், அவனுடைய கூரை உடைத்து எரிந்திருக்கிறோம். ஸோ இன்னைக்கு அவருடைய ஐக்கியம் நமக்கு பாவ மன்னிப்பை கொண்டு வருகிறதா இருக்கு. அவருடைய ஐக்கியம் நமக்கு நாம் பலவானாய் ஆகி இருக்கிறோன்ற அறிவை கொண்டிருக்கு, மரணத்தை ஜெயித்திருக்கிறோம் என்ற அறிவை கொண்டிருக்கிறது. அவரை அறிகிற அறிவினாலே நாம் வளர்ந்து இருக்கிறோம். 1 யோவான் 5:13 உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்றும் நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். சோ ஐக்கியம் என்ன கொடுக்குது? விசுவாசத்தை கொண்டு வருகிறது. உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும். நித்திய ஜீவன் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம். சோ நித்திய ஜீவன் உங்களுக்கு உண்டென்று அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும். தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு
இவைகளை எழுதியிருக்கிறேன். ஸோ அந்யோன்ய ஐக்கியம் எதையெல்லாம் கொண்டு வரும்னு நீங்க இதை தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு இதை என்னது சிந்தனை சிதறல்களாக தான் உங்களுக்காக நான் எடுத்தேன். ஸோ ஐக்கியம் நமக்கு விசுவாசத்தை கொடுக்கும். அந்த விசுவாசம் நமக்கு அஸ்திபாரம், அந்த அஸ்திபாரத்தின் மேல நம்ம கட்டப்படணும். ஸோ அந்யோன்ய ஐக்கியம் எதை கொண்டு வரும்? ஃபர்ஸ்ட் நம்பும்பா. இவர் எனக்காக ஏன் நான் வரேன்னு சொல்லி ஜீசஸ் வந்தாருன்னா பிதாவை எப்படி வந்தாரு? பிதாவுக்காக ஏன் வந்தாரு? இயேசு பிதாவிட்ட இருந்து வந்தார். எதுக்கு வந்தார்? அப்பா மேல வச்சிருந்தார்ல ஒரு அன்பு. அப்பா இப்படி ஒரு உலகத்தை உருவாக்கி இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி அங்க உட்காருக்கும்போது நான் போறேன் உங்களுக்காக, நான் செய்றேன்னு சொல்லி அந்த லவ்ல வந்தார். அதுதான் உண்மை. நமக்காக வந்தார். இதுல ஃபர்ஸ்ட் எதுக்காக வந்தார்? பிதாவுக்காக வந்தார். என் அப்பா மூஞ்சி மாறி இருக்குடா, நான் பார்த்துட்டு இருந்த முகமுகமா பார்த்தேன். என் அப்பாவோட இருதயம் இன்னைக்கு என்ன இருக்கு? மனிதனை உருவாக்கினது எப்படி நினைச்சாராம்? மனஸ்தாபப்படுகிறேன். அவரை பார்த்துட்டு இருந்தவர் யாரு? இயேசு கிறிஸ்து தான் பார்த்துட்டு இருந்தாரு. அப்ப முகமுகமா இவரை பார்த்துட்டு இருந்தவர் தன் தகப்பனுடைய இருதயம் எங்க கலங்கி இருக்கும்போது நான் போறேன், என்னை அனுப்பும், நான் போறேன், உங்களுக்காக உங்க இருதயத்தெல்லாம் உங்க பக்கம் திருப்புறேன்னு சொல்லி நமக்காக வந்தவரோட அவர் யாருக்காக தான் வந்தாரு? பிதாவுக்காக தான் வந்தார். மரண இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்னு சொல்லும்போது அங்க வெளிச்சம். அப்ப அந்த வெளிச்சம் எதை கொண்டு வந்துச்சு? அன்பை கொண்டு வந்துச்சு. ஸோ மரண இருள் அவர்களை எங்க கொண்டு போச்சு? அந்த அன்பற்ற வாழ்க்கைக்குள்ள, சமாதானமற்ற வாழ்க்கைக்குள்ள, சந்தோஷமற்ற வாழ்க்கைக்குள்ள, மற்றவங்க மேல பொறாமப்படுற வாழ்க்கைக்குள்ள, அடிமைத்தன வாழ்க்கைக்குள்ள, இவங்களும் அடிமைத்தனம் படுறது, இவங்க மற்றவங்களை அடிமைப்படுத்துவது, இப்படியான ஒரு வாழ்க்கைக்குள்ள அந்த மரண இருளுக்குள்ள போயிட்டு இருந்தாங்க. ஆனா இவர் அப்படிப்பட்ட மரண இருளுக்குள்ள போயிட்டு இருந்தவங்களுக்கு பெரிய வெளிச்சமாய் வந்தார். எதற்காக வந்தார்? அது அந்த அன்புக்குள்ள வாங்க, சமாதானத்துக்குள்ள வாங்க, சந்தோஷத்துக்குள்ள வாங்க. அங்க அடிமைப்பட்டீங்கன்னா நீங்க மற்றவங்களை அடிமைப்படுத்துவீங்க. அந்த அடிமைத்தனம் உங்களையும் காயப்படுத்தும், மற்றவங்களையும் காயப்படுத்தும். ஆனா இப்போ இந்த அன்பின் அடிமைத்தனத்துக்குள்ள வாங்க. இந்த அன்பின் அடிமைத்தனம் என்ன பண்ணும்? ஒருவரை ஒருவர் கனப்படுத்த முந்திக்கொள்ளும், ஒருவரை ஒருவர் புத்தி சொல்ல முந்திக்கொள்ளும், ஒருவர் விட்டு கொடுக்காம இருக்கிற அந்த அன்புக்குள்ள வந்துருவீங்க. அந்த அந்யோன்ய ஐக்கியத்துக்குள்ள வந்துருங்க. இப்ப நீங்க அன்பின் அடிமையா இருக்கும்போது உங்கள் பாரங்கள் உங்களுக்கு லகுவாய் மாறும். ஏன்னா என் பாரத்தை எல்லாம் எங்க கொடுத்துறீங்க? எங்கிட்ட கொடுத்துறீங்க. ஸோ நீங்க இங்க வாழும் பொழுது உங்களுக்கு கிடைக்கிறது அன்பும் சந்தோஷமும் சமாதானமும் சத்தியமும் அன்போடு கூடிய அந்த தயவு எல்லாம் பெருகி உங்களுக்கு அளவில்லாமல் கொட்டப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஒரே ஒரு வசனம் வாசிச்சு முடிப்போம். 2 கொரிந்தியர் 13:14. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். சோ இன்னைக்கு அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, தயவு, சந்தோஷம், சமாதானம் எல்லாத்தோடு கூடி இருக்கிற அந்த அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி செலுத்துறோம் தகப்பனே. அப்பா இந்த நாளில் உங்க வார்த்தையை கேட்க, அப்பா அந்த அந்யோன்ய ஐக்கியத்துல இருக்கிற அந்த கணத்தை, அப்பா எங்களுக்கு அந்யோன்ய ஐக்கியம் எதையெல்லாம் கொண்டு வரும் என்பதை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள நீர் கிருபை பாராட்டுவதற்காக ஸ்தோத்திரம். அப்பா இந்த வசனங்களை, அப்பா அந்த வார்த்தைகளை மீண்டும் அவர்கள் தியானிக்கும் பொழுது, அப்பா இதுல இருக்கிற அந்த ஆழத்திற்குள் இவர்களை நீர் அழைத்து செல்வீர் என்பதை நான் முழு மனதோட விசுவசிக்கிறேன்ப்பா. நான் அப்படியே அவங்களை பிளஸ் பண்றேன். அந்த வார்த்தை அப்பா நல்ல இருதயமாகிய அந்த வார்த்தையை ஒரு மனுஷன் எடுத்து தன் இருதயத்தில் விதைத்தான் என்று சொல்லப்பட்டது போல, அப்பா இந்த வார்த்தையை அவர்கள் தங்கள் இருதயத்தில் விதைக்கும் பொழுது அது அப்பா தகப்பனை பூத்து குலுங்கி அப்பா அநேகருக்கு கனி கொடுக்கிற வார்த்தையாக இந்த வார்த்தை இவர்களுக்குள் அப்பா தகப்பனை வேலை செய்யும்படியாய் நான் இவர்களை அப்பா ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. நன்றி செலுத்துறேன்ப்பா. உங்க அன்பின் அந்யோன்ய ஐக்கியம் எங்களுக்கு எவைகளையெல்லாம் கொண்டு வருகிறது என்பதை புரிந்து கொள்ள நீர் கிருபை பாராட்டியதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
ஆமென் ஆமென். ஆண்டவரே, நீர் கொடுத்த வார்த்தையின்படி ராஜாவே, எங்களுக்கு புது பலனையும் புது சிருஷ்டியையும் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த அற்புதத்தின் கிருபைகளுக்காகவும் உமது சத்தியத்தின் வார்த்தைகளுக்காகவும் நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி தகப்பனே ராஜாவே, இந்த சத்தியத்தை நாங்கள் உணர்ந்தவர்களாய் அறிந்தவர்களாய் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஜெயித்தவர்களாய் ஆண்டவரே, உமது சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்க நீர் தந்த இந்த கிருபைக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா, வந்தவர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நாங்கள் குடும்பமாய் தகப்பனே பேர் பேராய் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. அவர்களுடைய போக்கிலும் வரத்திலும் தகப்பனே நீரே அவர்களை பலனாய் இருந்து பாதுகாக்கிறீர் என்பதை அவர்கள் உணரத்தக்கதான வார்த்தைகள் அவர்கள் இதயத்துக்குள் பலனாய் சென்று கொண்டு இருப்பதற்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மளோடு என்றும் தங்கி இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். 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 Praise God.